ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT ஹாலிடேஸ். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இந்த முதல் பட்ஜெட், தாவேக அரசின் முதல் பட்ஜெட் அப்படிங்கிறப்ப எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா அவங்க ஆட்சி அமைச்சதுலேருந்து பல்வேறு எதிர்பார்ப்புகள், அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, மகளிர் உரிமை தொகை 2500, அப்புறம் சிலிண்டர்கள் சொன்னாங்க, பெண்களுக்கு இலவச பயணம் உள்ளிட்ட வாக்குறுதிகள். இதில் இந்த பட்ஜெட்டில் ஏதாவது இருக்கும் அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்த்தாங்க. இப்போ 2 நாளாக அதை பற்றி தான் பேச்சு, பட்ஜெட் பற்றி தான் பேச்சு. பட்ஜெட் அப்புறம் வேளாண் பட்ஜெட்டு. விவசாயிகள் அவங்க எதிர்பார்த்தது முழுமையான தள்ளுபடி. அதோட மட்டும் இல்லை, இப்போ அந்த தண்ணி இப்போ கரெக்டாக திறக்கலை, அந்த காவிரியில் திறக்கலை அப்படிங்கிறதுனால அங்கே சரியான அவங்களுக்கு விவசாயிகள் பயனடையலை. அதுக்கு ஏதாவது நிவாரணம். இப்போ இதெல்லாம் எதிர்பார்க்கப்பட்டது, இதெல்லாம் பேசு பொருளாக இருந்தது, இதெல்லாம் விவாதத்தில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. அதுபோல் இன்றைக்கி பட்ஜெட் மீதான விவாதம், இதை பார்த்துருப்பீங்க. அப்போ எல்லாம் நிறைய பேர் பேசுனாங்க, எதிர்கட்சியிலேருந்து, திமுகவிலேருந்து பேசுனாங்க, எடப்பாடி பழனிசாமி பேசுனாங்க, எல்லோரும் பேசுனாங்க, அவங்க கருத்தை சொன்னாங்க. இதில் அவங்க தாவேக கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? ஆனால் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும் அப்படிங்கிறப்ப அவங்க எழுந்திரிக்கிறாங்க. அமைச்சர்கள் பாராளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு வருது, இதை பற்றி தமிழக எம்பிக்கள் கூட்டம் வச்சுருக்கிறாங்க. இதில் திமுக எம்பிக்கள் பங்கேற்பாங்களா, அதை சொல்லுங்கள் அப்படின்னு கேள்வி எழுப்புகிறாங்க. இதில் டெல்லியிலேருந்து ஒரு செய்தி தகவல் வெளியாகுது அப்படின்லாம் அவர் சொல்கிறாரு அமைச்சர். எப்படி பார்க்குறீங்க? மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இன்றைக்கு சட்டப்பேரவையில் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக தன்னுடைய வாதத்தை பதிவு செய்தார். அதில் ரொம்ப குறிப்பாக அவர் சொன்ன செய்தி என்னவென்று சொன்னால், காவிரி தீரத்தினுடைய விவசாய சங்க பிரதிநிதிகளை நீங்கள் சந்தித்து பேசுவதற்கான ஏதாவது முகாந்திரங்கள் இருக்கிறதா, அதற்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆளுகிற தரப்பிடமிருந்து பதில் இல்லை. அவை முன்னவராக இருக்கிற மாண்புமிகு செங்கோடையனிலிருந்து என்ன சொன்னாருன்னா, நீங்க இந்த கேள்வியை எழுதி கொடுத்துருக்கீங்களா எழுத்துப்பூர்வமா சபாநாயகர்கிட்ட? அவர் இந்த கேள்வியை கேட்பதாக உங்களிடத்துல முன்னாடியே அனுமதி கொடுத்தாரா? அப்படி இல்லைன்னா எப்படி அதை கேட்கிறாருன்னு சொல்லி கேட்டார். நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, சட்டப்பேரவை என்பது பரஸ்பர விவாதத்துக்கு உட்பட்டது தானே. தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதார பிரச்சனைக்கு குரல் கொடுக்க வேண்டிய எதிர்கட்சி ஒரு நியாயமான கருத்தை கேட்கிறது. அந்த கருத்துக்கு செவிசாய்க்க மறுக்கிற ஆளுங்கட்சி, ஆளுகிற தாவேக அரசு கிஞ்சித்தும் அடிப்படை நியாயம் இல்லாமல் அந்த விஷயத்தை திசை திருப்புகிற வேலையை இன்றைக்கு அவையிலே செய்தார்கள். அதையும் எதிர்கட்சி தலைவர் சுட்டிக்காட்டினார். திசை திருப்புகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போது இந்த டீலிமிட்டேஷனுக்காக அனைத்து கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை கூட்டி இருப்பதும் அனைத்து கட்சி கூட்டத்தை நாங்கள் கூட்ட சொல்வதும் ஒன்றான்னு கேட்டார். முதல்ல ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு கூட எதிர்கட்சி தலைவர் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக ஒரு செய்தியை பதிவு பண்ணார். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த அரசு ஒரு கருத்தை வெளியிட்டு பார்க்கிறது, அது மக்களிடத்துல என்ன தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பாக்குது. அப்போ மக்களிடத்துல ஒரு எதிர்ப்பையோ எதிர்கட்சிகளிடத்துல ஒரு கொந்தளிப்பையோ அதை உருவாக்கிடுச்சுன்னு சொன்னா அதை அப்படியே கைவிட்டு விட்டு யூட்டர்ன் அடிக்கிற அரசாக இந்த அரசு இருக்கு அப்படின்னு சொன்னார். மரியாதைக்குரிய வேளாண் துறை அமைச்சர் மாண்புமிகு வினோத் அவர்கள் தஞ்சாவூர்ல இருந்து கொண்டு ஒரு கருத்தை வெளிப்படுத்தினார். 10 நாட்களுக்கு முன்பாக ஒரு தேதியை குறிப்பிட்டு, அதாவது ஆகஸ்ட் 3ஆம் தேதி என்று குறிப்பிட்டு, அந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதி கர்நாடக மாநிலத்துக்கு சென்று DK சிவகுமாரை சந்தித்து காவிரி நதிநீரை பகிர்ந்து கொள்கிற விவகாரத்தை பேசி சுமூகமாக தீர்க்க கர்நாடகம் செல்கிறார், பெங்களூரு செல்கிறார் முதலமைச்சர்னு சொன்னார். அவர் சொல்லி அடுத்த நாள் மாலை சென்னையில மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு, அப்படி ஒரு கருத்து உண்மை இல்லை, அதை யார் சொல்லி இருந்தாலும் நீங்கள் ஏற்க வேண்டியதில்லை, அது பொய்யான கருத்தாக எடுத்துக்கொள்ளுங்கள்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு சாயங்காலம் பலமான எதிர்ப்பு. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் துவங்கி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் MK ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் எல்லோரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். எதற்காக DK சிவகுமாரை போய் சந்திக்கணும்? காவேரி நதிநீரை பகிர்ந்து கொள்வது என்பது நமக்கு இருக்கிற உரிமை, அதை நிலைநாட்டுவதற்கு பல தீர்ப்புகள் இருக்கிறது, அதையெல்லாம் விட்டுவிட்டு போய் சுமூகமாக பேசுகிறேன் என்று சொல்வது இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை தராது அப்படிங்கிறத சொன்னதற்கு பிறகு மறுநாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இப்படி ஒரு கருத்தை வெளிப்படுத்துறாரு. இப்போ இருவருமே அமைச்சர்கள். முதலமைச்சருடைய ஸ்டாண்ட் என்ன? இதுல உண்மையிலேயே போவதற்காக இருந்தாரா முதலமைச்சர்? இல்ல அப்படி ஒரு எண்ணமே முதலமைச்சருக்கு இல்லையா? இதை ஒரு எதிர்கட்சி தலைவர் கேட்பாரு தானே சட்டப்பேரவையில? அததானே இன்னைக்கு மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்டாரு. ஆனா அதுக்கு பதிலே சொல்லல.
இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அவர் கேட்டாரு. டி.கே. சிவகுமார் எங்க மாநிலத்துக்கு நீங்க வராதீங்க, வந்தீங்கன்னா பிரச்சனை இங்க ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அதற்காக போகாமல் இருந்தாரா, இல்ல அப்படி போகக்கூடிய திட்டம் இப்போதும் வைத்திருக்கிறாரா, அது குறித்து என்ன பதில் வைத்திருக்கிறது ஆளுகிற அரசுன்னு கேட்கிறாரு எதிர்கட்சி தலைவர். இது ரொம்ப சிம்பிளா இல்லங்க, அப்படி ஒரு திட்டம் இல்ல, அப்படி ஒரு திட்டம் இருக்கு. இப்படி பேசி அந்த விவகாரத்தில் தங்களுக்கு இருக்கக்கூடிய கன்சர்னை வெளிப்படுத்த வேண்டியதானே. இந்த கேள்வியை கேட்பதற்கு நீங்க அனுமதி வாங்கினீங்களான்னு கேட்கிறாங்க. ஏங்க, வேளாண் பட்ஜெட்டின் மீதான விவாதம், வேளாண் பட்ஜெட்டின் மீதான விவாதத்துல நீங்க ஏற்கனவே வேளாண்குடி மக்களை ஏமாற்றி இருக்கக்கூடியதை எண்ணி விவசாயிகள் நேற்றிலிருந்து கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் ஜீவாதார பிரச்சனையாக இருக்கக்கூடிய காவிரியினுடைய விவகாரம், குறிப்பாக ஜூன் மாதம் 12ஆம் தேதி திறக்கப்பட வேண்டிய தண்ணீர் இன்னைக்கு ஏறக்குறைய ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் நம்ம வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். இதுவரைக்கும் தண்ணீர் திறக்கப்படுவதற்கான அறிகுறியே இல்லை. உபரி நீரை வெளியேற்றுகிறார்கள். அப்ப இது குறித்து ஒரு எதிர்கட்சி தலைவர், குறிப்பா அவர் வந்து புள்ளி விவரங்களோட இன்னைக்கு வந்து பேசினாரு. குறுவை சாகுபடி எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாரு. 6,13,000 ஹெக்டேர் ஏக்கர்ல நடந்த குறுவை சாகுபடி இப்போது வெறும் 1.43 லட்சம் ஹெக்டேர்கள் ஏக்கர்ல தான் நடந்திருக்கு. இதற்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்குதோ அந்த பாதிப்புக்கு நீங்க ஏதாவது விவசாயிகளுக்கு உதவியாக இருக்குமா இந்த அரசு என்ன திட்டம் வச்சிருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அது குறித்து எந்த பதிலுமே இல்லை. அப்போ இந்த அரசு விவசாயிகளினுடைய கண்ணீரை துடைப்பதற்கான அரசாக இல்லை, விவசாயிகள் குறித்து சிந்திக்கிற அரசாக இல்லை. குறிப்பாக காவிரி விவகாரத்தில் இந்த அரசுக்கு என்று எந்த நிலைப்பாடும் இல்லை. இந்த அரசு விவசாயிகளை வஞ்சிக்கிற அரசாக இருக்கு என்பது இன்றைக்கு சட்டப்பேரவையில் நிரூபணமாகி போயிருக்கிறது. எதையோ பேசுகிறார்கள், நிதி குறித்து பேசுகிறார்கள். எதற்காக வந்து லாட்டரி நிறுவனத்திடமிருந்து நிதி வாங்குனீங்கன்னு கேட்கிறாரு ஆதவ் அர்ஜுன். சம்பந்தம் இல்லாத செய்திகளை எல்லாம் இன்றைக்கு அவையிலே பேசி, குறிப்பாக இந்த காவிரி விவகாரம் குறித்தும் வேளாண்குடி மக்கள் குறித்தும் பேசுவதற்கான வாய்ப்பை திமுக பெற்றதற்கு பிறகு, நீங்க சொன்னீங்க அந்த பெங்களூர் போற விஷயத்துல என்ன நடந்ததுங்கிறது வெளிப்படையா யாரும் சொல்லலன்னு சொல்லி, அதுக்கு இன்னைக்கு முதலமைச்சர் பதில் சொல்லி இருக்கிறாருல. இந்த விவகாரத்துல, அந்த காவிரி விவகாரத்துல உரிமைகளை இந்த அரசு விட்டு தராது, சட்டப்படி என்னமோ அதை எடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு, இந்த விவகாரத்துல ஒரு முயற்சி எடுத்து பார்ப்போம், 2 பகை நாடுகளே பேச்சுவார்த்தைக்கெல்லாம் முன் வராங்க அப்படிங்கிறப்ப பக்கத்து மாநிலத்தில் நம்ம பேச்சு நடத்தக்கூடாதான்னு ஒரு இது நான் தான் எடுத்தேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதாவது 2006 இருந்து 2011 வரைக்கும் திமுக கவர்மெண்ட் சார். அப்ப டெல்லி பிரதிநிதியாக இருந்தவர் அண்ணன் கம்பம் செல்வேந்திரன். அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த அண்ணன் மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் அவர்கள் கர்நாடக முதலமைச்சரை நேரில் சந்தித்து இந்த காவிரி விவகாரத்துக்கு ஒரு சுமூக முடிவை எட்ட வேண்டும் என்பதற்காக, ஒரு சுமூக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஒரு கடிதத்தை கொடுத்து ஒரு கோரிக்கையோடு அனுப்பி வைத்தார். அண்ணன் கம்பம் செல்வேந்திரனும் பெங்களூருக்கு போனார். போனோடனே நல்லா வரவேற்றார் முதலமைச்சர். அந்த கடிதத்தை வாங்கி கொண்டார். எனக்கு ஒரு 3 மணி நேரம் அவகாசம் கொடுங்க, நான் விவசாய சங்க பிரதிநிதிகள் எதிர்கட்சிகளை அழைத்து பேசிட்டு பதில் சொல்றேன் அப்படின்னு சொன்னார். 4 மணி நேரம் கழித்து அறையில் தங்கி இருக்கிறார், ஹோட்டல் அறையில தங்கி இருக்கிறார் அண்ணன் கம்பம் செல்வேந்திரன். அப்ப முதலமைச்சரிடமிருந்து அழைப்பு. எனக்கு மிகுந்த மரியாதைக்குரிய நண்பர் கலைஞர், அவர் சொல்லி ஒன்றை செய்ய முடியவில்லை என்றது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இங்கே நான் வந்து காவிரி விவகாரத்துல தமிழ்நாட்டுக்கு ஏதாவது தண்ணீர் தருவதற்கு உண்டான முயற்சியை மேற்கொண்டா இங்க எதிர்கட்சிகளும் விவசாய சங்கங்களும் ஒரு கொந்தளிப்பான சூழலை உருவாக்கிடுவாங்க, என்னால உதவ முடியாது, வருத்தம் தெரிவிச்சேன்னு கலைஞர்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டார். இப்படி பல பாடங்கள் கடந்த காலங்கள்ல இருக்கு. எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு. அந்த அம்மையார் தான் வந்து தீர்ப்பை வந்து கெசட்ல ஏத்தணும், காவிரி நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பை கெசட்ல ஏத்தணும், அப்பதான் இந்த மாதிரியான கர்நாடகத்தினுடைய கண்ணாமூச்சி ஆட்டத்துக்கு முடிவுரை எழுத முடியும்னு சொல்லி கெசட்ல வந்து ஏத்துனாங்க. இப்ப பல உதாரணங்களை ஏறக்குறைய 1/2 நூற்றாண்டு காலமாக தமிழ்நாடு பார்த்திருக்கு. இது எந்த வகையில் பயனளிக்கும்? நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, இதை செய்வதாக இருந்தா நீங்க எப்ப செஞ்சிருக்கணும் சார்? ஜூன் மாசம் 12, 13 தேதியில திறக்கப்பட வேண்டிய தண்ணீர் சார் எப்ப போய் சந்திக்கிறதாக செய்தி வெளியாச்சு? அது வரைக்கும் தமிழ்நாடு அரசினுடைய ஸ்டாண்ட் என்ன? அதானே ரொம்ப முக்கியம். அப்ப கிட்டத்தட்ட ஒரு 2 மாத காலமாக தமிழ்நாடு அரசு எந்த முயற்சியும் காவிரி விவகாரத்துல எடுக்கல. காவிரி விவகாரம் குறித்து தமிழ்நாடு அரசு சிந்திக்கவே இல்லை. மேகதாதுவின் குறுக்கே அணை கட்டுவதுதான் என்னுடைய ஒரே நோக்கம்னு சொல்லி நடைபயணம் போனவர் சார் டி.கே. சிவகுமார். உங்களுடைய கூட்டணி, காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி, காங்கிரஸ் தான் அங்கேயும் ஆட்சி அதிகாரத்திலே இருக்கிறது. ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று உண்மையிலேயே நீங்கள் கருதுவீர்களே, ஆனால் எப்போது அதை செய்திருக்க வேண்டும்? ஜூன் மாசம் 18ஆம் தேதி, 20ஆம் தேதி, அதிகபட்சம் ஜூன் மாசத்தினுடைய இறுதியிலேயாவது செய்திருக்க வேண்டுமா இல்லையா? நீங்கள் ஏன் ஜூலை மாதம் கடைசி வரைக்கும் காத்திருந்தீங்க? இப்ப ஆகஸ்ட் மாதமும் வந்து விட்டது. எதன் பொருட்டு நீங்கள் காத்திருக்கிறீர்கள்?
இன்னும் எதையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறார். இன்னைக்கு ரொம்ப அழகா கேட்டாரு எதிர்கட்சி தலைவர். சார், நான் என்ன கேட்கிறேன், இது விவசாயிகளினுடைய பிரச்சனை. விவசாயிகள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. விவசாய சங்கத்தினுடைய பிரதிநிதிகளை இதுவரை பார்க்காமல் இருக்கிறாரே முதலமைச்சர் ஏன்? இன்று மதியம் சந்திக்க போறதா அமைச்சர் அவையில தெரிவிச்சாரு. எப்ப சந்திக்கிறீங்க? இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் கேட்கும்போது என்ன பதில் சொன்னீங்க நீங்க? நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க இந்த 13ஆம் தேதி திறக்கப்பட வேண்டிய தண்ணீருக்கு இன்னைக்கு வரைக்கும் எந்த முயற்சியும் எடுக்காம இன்னைக்கு புதுசா முயற்சி எடுக்கிறீங்களா ஏன்னு கேட்கிறேன். அப்ப இப்பதான் இன்னைக்குதான் உங்களுக்கு தெரியுதா? சார், தண்ணி திறக்கப்படல சார், உடனே விவசாயிகளை அழைத்து என்ன செய்யணும், நீங்க கவலைப்படாதீங்க, நான் அடுத்த கட்டமாக போறேன் அப்படிங்கிற முயற்சி எடுக்கிற அந்த செய்தியையாவது அவர்கள் தெரிவித்திருக்க வேண்டுமா இல்லையா? 2 மாத காலமாக அமைதி காத்துவிட்டு இன்னைக்கு விவசாய சங்கங்களுடைய பிரதிநிதிகளை சந்திக்கிறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அந்த போராட்டம் நடைபெற்றது, உதயநிதி ஸ்டாலின் மீது வழக்கு தொடுத்தாங்களா? அந்த போராட்டத்தில் பேசிய பாஜக தலைவர் தமீம் அன்சாரி சட்டமன்ற உறுப்பினர் ரொம்ப அழகா சொன்னாரு, ரீல்ஸ் போடுறாங்க உங்க கட்சியில எல்லாரும், வாங்க இங்க வந்து விவசாயிகளுடைய கண்ணீரை ரீல்ஸ் போட சொல்லுங்க, வறண்டு போய் பாலைவனமாகி போயிருக்கிற விளைநிலங்களை பார்த்து ரீல்ஸ் போட சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. இது வரைக்கும் ஒரு ஆய்வை மேற்கொண்டீர்களா சார்? விவசாய நிலங்கள் பிளந்து கிடக்கு சார், 2ஆ. தண்ணீர் இல்லாமல் அது கருகி போயிருக்கு சார் பயிர்கள்லாம். அது குறித்த கவலை கொஞ்சமாவது இருந்தால் ஒரு ஆய்வு மேற்கொள்வதற்காக ஒரு குழுவையாவது நியமித்திருக்க வேண்டுமா இல்லையா? டெல்டா விவசாயிகளை சந்தித்து, விவசாய நிலங்களை சந்தித்து என்ன பிரச்சனை இருக்குங்கிறதையாவது கேட்டிருக்கணுமா இல்லையா? ஒரு ஆறுதல் மொழி சொல்லியிருக்கணுமா இல்லையா? செய்தீர்களா? அது குறித்த முயற்சிகள் ஏதாவது இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. அப்போ காவிரி விவசாயிகள் குறித்த எந்த சிந்தனையும் இந்த அரசுக்கு கிடையாது. கொடுத்த வாக்குறுதிகளை வேளாண் பட்ஜெட்டில் நிறைவேற்ற வேண்டும் என்கிற எண்ணமும் கிடையாது. அதனாலதான் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் சொன்னார், யூட்டர்ன் அடிக்கிற அரசுன்னு இந்த அரசு சொன்னார். மொத்தத்தில் இந்த அரசு விவசாயிகளை வஞ்சிக்கிற அரசாக இருக்கு. இந்த வேளாண் பட்ஜெட் என்பது விவசாயிகளை ஏமாற்றுகிற பட்ஜெட். வேளாண் பட்ஜெட்டை பற்றி சொன்னீங்க. ரகுபதி, முன்னாள் அமைச்சர், திமுகவை சேர்ந்த ரகுபதி பேசும்பொழுது பட்ஜெட்டில் எல்லாம் சொன்னீங்க, அண்ணன் சீரு அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு நீங்கள் ஒதுக்கி இருக்கிறது 834 கோடி. விண்ணப்பம்லாம் வருதா பார்த்தீங்கன்னா உங்களால் அது செய்ய முடியாதுங்க, 2000 கோடி தேவைப்படும். இன்னும் சொல்ல போனால் அண்ணன் சீரு உங்களால் கொடுக்கவே முடியாது அப்படிங்கிற. அதாவது இந்த அரசு பட்ஜெட்ல அறிவிப்புகளை வெளியிட்டு விட்டு இந்த திட்டம் செயல்படுத்துவது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்படும் கடைசியா ஒரு வரி சேர்த்துக்குது. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜவுளி கடை விளம்பரங்கள் போடுவாங்க, பார்த்திருக்கீங்களா? 5000 ரூபாய்க்கு பொருள் வாங்கினால் 50% தள்ளுபடின்னு இருக்கும். அந்த 50% தள்ளுபடி மட்டும்தான் பெருசா தெரியும். ஆனா 5000 ரூபாய்க்கு வாங்கினாதான் 50% தள்ளுபடின்னு கீழே சின்னதா போட்டிருப்பாங்க. இது மக்களை ஏமாற்றுகிற வேலை. அப்ப 100 ரூபாய்க்கு வாங்கினாலும் 50% தள்ளுபடின்னு துணி எடுக்கிறதுக்கு போவாங்க. அந்த மாதிரி இந்த அரசு இந்த திட்டத்துக்கு இவ்வளவு நிதியை ஒதுக்கிவிட்டு அதுக்கு கீழே என்ன சொல்லிடுறாங்கன்னா, கடைசியா மாண்புமிகு நிதி அமைச்சர் பேசும்போது இந்த திட்டம் செயல்படுத்துவதற்குரிய ஆய்வு மேற்கொள்ளப்படும் அப்படின்றாரு. இப்ப அதுக்கு உண்டான நிதியை தான் அவங்க ஒதுக்கி இருக்காங்க. அப்ப திட்டத்தை செயல்படுத்துவதற்கான நிதியை ஒதுக்கவில்லை, இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு உண்டான ஆய்வை மேற்கொள்வதற்கான நிதியை ஒதுக்கி இருக்கார். அததான் இன்னைக்கு முன்னாள் அமைச்சரான ரகுபதி ரொம்ப அழகா சுட்டி காட்டி சொன்னாரு. உங்களால ஒரு இம்ப்ளிமெண்டேஷனை கொண்டு வர முடியாது அப்படின்னு தீர்க்கமா ஏன் சொல்றாரு? இந்த அரசிடம் எந்த திட்டமிடலும் இல்லை சார். ஒண்ணும் இல்லை சார், ரொம்ப சிம்பிள். இந்த குடும்ப பெண்களினுடைய வங்கி கணக்குல 1000 ரூபாய் வரவு வைக்கிற திட்டம் இருக்குல்ல, அது வெற்று நிலமாக இருந்த தமிழ்நாட்டில் பாசனம் செய்கிற ஒரு முறை. ஏன்னா அதுக்கு முன்னாடி டேட்டா கிடையாது, சென்சஸ் கிடையாது, எந்த புள்ளி விவரங்களும் இல்லை. திமுக ஒரு அவகாசத்தை எடுத்துக்கொண்டு அந்த புள்ளி விவரத்தை எடுத்து யார் யார் உண்மையான பயனாளிகள் என்பதை கண்டறிந்தது. உண்மையான பயனாளிகள் கண்டறியப்பட்டதற்கு பிறகு அவர்களுக்கு அந்த உதவித்தொகை கொடுக்கப்பட்டது. இப்போ ஏற்கனவே பாசனம் பண்ண பண்பட்ட நிலமாக இருக்கு இந்த விவகாரம். நீங்க 2500 ரூபாய் உயர்த்தி கொடுக்க போறீங்க, அவ்வளவுதான். 1000 ரூபாய் திமுக கொடுத்தது, அதை 2500 கொடுக்குறீங்க. அதே பயனாளிகள் தானே, அதே டேட்டா தானே, அதே வங்கி கணக்கு தானே. இதுல வேற ஏதாவது மாற்றம் இருக்கா? ஏற்கனவே கவர்மெண்ட் கிட்ட டேபிள்லயே இருக்குல்ல டேட்டாஸ், அதை ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்றதுல இவ்வளவு தடுமாற்றம் உங்களுக்கு? 2 மாத காலம் நிறைவு பெற்றுச்சு இந்த அரசு. இந்த பட்ஜெட்ல ஏதாவது அது குறித்து ஆக்கப்பூர்வமான அறிவிப்பு இருக்கா? அப்போ இந்த அரசு உண்மையிலேயே ஒரு அறிவிப்பு அரசாகத்தான் இருக்கு. எந்த விதமான முன்னேற்றமும் இந்த அரசிடம் தென்படவே இல்லை. கடந்த ஆட்சிக்கும் உங்களுக்கும் என்ன சார் வேறுபாடு? நீங்க ஏதோ மாற்றம்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டா, பெயரை மாற்றி வைத்திருக்கிறார்கள், அவ்வளவுதான். இன்னைக்கு கூட விளாத்தி குளத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மார்கண்டேயன் பேசும்போது ரொம்ப அழகா சொன்னாரு. மாண்புமிகு முன்னாள் வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் எந்த திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தாரோ
அந்த திட்டத்தை அப்படியே கொஞ்சம் பெயர் மாற்றி நீங்கள் சொல்லி இருக்கிறீர்களே தவிர புதிய திட்டம் உங்களிடத்துல இல்லைன்னு சொன்னாரு. அது வேளாண் பட்ஜெட்டுக்கு மட்டுமல்ல, வேளாண் துறை சார்ந்த அறிவிப்புக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் குறித்த அறிவிப்பில் எந்த இடத்திலும் அவர்கள் புதிய திட்டங்கள் அவங்க தேர்தல் அறிக்கையில கொடுத்தாங்கல்ல சார், அது குறித்து எங்காவது ஒரு இடத்துல இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஒரு அறிவிப்பு இருக்கா? இதை செயல்படுத்த போறோம், அதற்கு இவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கும், இந்த காலகட்டத்திலிருந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிற அந்த அறிவிப்பு எங்கேயாவது இருக்கா? எந்த அறிவிப்புமே இல்லை. அதைத்தான் இன்றைக்கு ரகுபதி அவர்கள் ரொம்ப அழகா கோடிட்டு காட்டி சொல்றாரு. உங்களால இதை செய்யவே முடியாதுன்னு ஏன் ஊர்ஜிதமா சொல்றாரு? எதன் பொருட்டு சொல்றாரு? நீங்கள் ஒதுக்கி இருக்கக்கூடிய நிதி, நீங்கள் அதை செயல்படுத்துவதற்கு காட்டுகிற வேகம், இதை வைத்துதான் அவர் சொல்றாரு. எனவே இந்த அரசினுடைய பட்ஜெட் அறிவிப்பு என்பது ஒரு கண்துடைப்பு நாடகமாகவே தான் இருக்கிறது. ஒதுக்கி இருக்கிற பட்ஜெட்டும் போதுமானதாக இல்லை. இவர்கள் அறிவித்திருக்கிற திட்டத்தை செயல்படுத்துவதற்கான தொலைநோக்கு பார்வையும் இவர்களிடத்திலே இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ரகுபதி அருமையா சொன்னார்னு சொன்னீங்க. இன்னைக்கு சட்டசபை நிகழ்வுகள்ல ரகுபதி பேச்சு அனைவரும் ரசிக்கும்படியாக இருந்தது. இப்ப நிறைய பேர் இப்ப ரசிச்சாங்க. அதை அவர் பேசிய விதம், டக்கு டக்குன்னு அவர் பேசினது, பதிலடி கொடுத்தது எல்லாம். உங்க ஆட்சியில லஞ்சம் யாரும் வாங்க மாட்டாங்க, ஊழல் நடக்காது, தொட மாட்டாங்க, தொட்டா விட மாட்டேன், தொட்டவனையும் விட மாட்டேன் அப்படிலாம் சொன்னீங்க. ஆனா நீர்வளத்துறையில பாருங்க, போய் அங்க அலுவலகத்துல போய் பாருங்க, அந்த ஆபீஸ்ல போய் பாருங்க. நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா அங்க போய் பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும். 2% வாங்குறாங்க, இன்னொரு துறையில் 5% வாங்குறாங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துல உடனே அமைச்சர் ஆனந்த் எழுந்திருக்கிறாரு. ஆதாரம் இல்லாமல் சொல்லக்கூடாது, ஒத்த பைசா வாங்கலை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. உடனே ஆதவ அர்ஜுனாவும் லஞ்சம் வாங்குறது இதெல்லாம் பிடிக்காது, ஊழல் செய்யறதெல்லாம் பிடிக்காது, அப்படி இருந்தால் இங்கே இருக்கிறவங்க யாரும் அமைச்சர் அப்படிப்பட்டவங்க அமைச்சராக இங்கே இருக்க முடியாது அப்படின்னு பேசுறாங்க. அவரு உடனே ரகுபதி டக்குன்னு அடிக்கிறாரு. அதாங்க நானும் சொல்றேன், முதல்வர் நல்லவர் தான், அமைச்சர்கள் தான் சரியில்லை, மற்றவங்க சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இது இணையத்தில் இப்போ சட்டசபை நிகழ்வு நேரடி ஒளிபரப்புக்கு அப்புறம் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இது எல்லாருமே ரசிக்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? இதுவரை லஞ்சத்தை ஒழித்து விட்டோம் என்று சொல்கிற இந்த அரசு லஞ்சத்தை ஒழித்ததாக தெரியல. இல்ல பத்திரப்பதிவுலாம் இல்லங்கிறாங்களே. நான் யதார்த்தத்தை பேசுங்க பாருங்க சார், நான் யதார்த்தத்தை பேசுறேன். நான் ஒரு பேசிக்கலி கான்ட்ராக்டர். நான் ஆதாரப்பூர்வமாக எடுத்து சொல்லிடுவேன் எந்தெந்த துறையில என்னென்ன கமிஷன் வாங்குறாங்கன்னு சொல்லி. இதுவரைக்கும் ஏற்கனவே போடப்பட்ட டெண்டர்களாக இருந்தாலும் சரி, புதிய பணிகளுக்கு ஒப்பந்தம் கோரப்பட்டதாக இருந்தாலும் சரி, இதுவரை என்ன நடைமுறை பின்பற்றப்பட்டதோ அந்த நடைமுறை தான் இப்போதும் பின்பற்றப்படுகிறது. இவங்க சும்மா வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒரு நடைமுறை, லஞ்ச லாவண்யம் இல்லாம 1% கூட எங்களுக்கு கமிஷன் வேணாம், அதிகாரிகள் கமிஷன் இவ்வளவு, அமைச்சர் கமிஷன் இவ்வளவு அப்படின்லாம் நாங்க எதுவும் வாங்கலன்னு சொல்லி எல்லாம் இங்க எதுவும் இல்லை. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல வழக்கமா நடந்துகிட்டு இருக்கிற நடைமுறை தான் சார் இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு. பத்திரப்பதிவு அலுவலகங்கள்ல ஒழிச்சிங்களா முதல்ல? நீங்க நீர்வளத்துறை அமைச்சர் ஏஞ்சி பேசும்போது பார்ட்டி ஃபண்டு அதெல்லாம் கிடையாதுங்கிறாரு. எம்எல்ஏ ஃபண்டு, மினிஸ்டர் ஃபண்டு எதுவுமே கிடையாது. இப்ப அதெல்லாம் நீங்க அப்ப ஆனந்த் சொல்ற அதெல்லாம் உங்க ஆட்சியில இருந்திருக்கும், முதல்ல நடந்திருக்கும் அப்படிங்கிறாரு. சரி சார், இப்ப வாங்கிட்டு இருக்கிற ஃபண்ட் யாருக்கு வாங்கிட்டு இருக்காங்க? வாங்க, நாளைக்கு காலையில ஆதவ அர்ஜுன் அழைச்சிட்டு பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு போவோம். அவரே சொல்லட்டும், சைதாப்பேட்டை பத்திரப்பதிவு அலுவலகமா, ஆவடியில இருக்கிற பத்திரப்பதிவு அலுவலகமா, இல்ல ரூரல்ல எங்கேயாவது இருக்கிற பத்திரப்பதிவு அலுவலகமான்னு ஓபன் சேலஞ்சுக்கு ரெடியா இருக்காரு ஆதவ அர்ஜுன். போவோம், அரசு நிர்ணயித்திருக்கிற கட்டணத்தை பெற்றுக்கொண்டுதான் அங்க பணிகள் நடக்குதான்னு பாத்துருவோம். பாப்போமா? தயாரா இருக்கீங்களா? நீங்க எங்க சார் இருக்கீங்க? எந்த உலகத்துல சார் இருக்கீங்க? மாய பிம்பத்திலேயே இருக்காதீங்க சார், யதார்த்தத்துக்கு வாங்க முதல்ல. சரி, இதெல்லாம் வேண்டாம், அரசு துறைகளை விட்டுருவோம். உங்க கட்சியை சேர்ந்த ஒரு சக நிர்வாகி புகார் அளிச்சிருக்கிறாங்கல்ல, என்ன புகார்? என்ன பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் போஸ்டிங்க்கு போடுறதுக்கு பணம் கேட்கிறாரு மாவட்ட செயலாளர்னு புகார், எம்எல்ஏ பணம் கேட்கிறாருன்னு புகார். அப்ப அந்த புகார் பொய்யா? நீங்க நடவடிக்கை யார் பேர்ல எடுத்தீங்க? யார் புகார் சொன்னாரோ அவர் மேல எடுத்தீங்க. யார் மீது புகாரோ அவர் மீது எடுக்கல. அப்ப என்ன நீங்க லஞ்சத்தை ஒழிச்சிட்டீங்க? ஆஃப்டர் ஆல் ஒரு அட்வொகேட் போஸ்டிங்காக பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், கவர்மெண்ட் சைட்ல இருக்கக்கூடிய அரசு வழக்கறிஞர் பொறுப்பு போடுறதுக்கு பணம் வாங்கியிருக்கீங்க. இல்லன்னு மறுக்க முடியுமா? உங்க மீதான குற்றச்சாட்டை உங்க கட்சியில இருக்கிற சக நிர்வாகி, அதுவும் ஒரு பெண் நிர்வாகி வச்சதற்கு பிறகு அவங்க மீது நடவடிக்கை நீங்க எடுத்தீங்க. உங்க ஆட்சியினுடைய லட்சணம் என்னன்றது தெரிஞ்சு போச்சா? இப்போ என்ன சார் சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க எத்தனை நாட்களுக்கு நீங்கள் ஏமாற்றுவீர்கள்? நீங்கள் சொல்வதை அந்த ஒரு மாங்க் மனநிலையில இருக்கிற உங்க கட்சியை சேர்ந்தவர்கள் வேண்டுமானால் நம்பலாமே தவிர மக்கள் நம்புவதற்கு தயாராக சார். இன்னும் எந்த நடைமுறையிலும் மாற்றம் இல்லை. எல்லா பணிகளும் இதற்கு முன்பு எப்படி நடந்ததோ அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொன்னு சொல்லட்டுமா? இதற்கு முன்பு நடந்த வேகத்தில் கூட பணிகள் நடைபெறல. இதற்கு முன்பு பொதுப்பணித்துறை அலுவலகத்துல
10 நாள்ல நடந்த வேலை இப்ப 20 நாள்ல நடக்குது. அது 5 நாளாவது குறைக்கப்பட்டிருக்கான்னு கேட்டா இல்ல. டேபிள் டு டேபிள் ஃபைல் போறது தாமதமாகுது. அப்ப இதெல்லாம் யாருடைய கவனக்குறைவு? இந்த அதிகாரங்களை எல்லாம் கையில் வைத்துக் கொண்டு பணி செய்யாமல் வாய் சவடால் பேசிக் கொண்டிருக்கிறது யாரு? அதனால சும்மா சட்டப்பேரவையில வசனங்கள் பேசலாமே தவிர யதார்த்தத்தில் இந்த அரசு மாற்றத்தை தருகிற அரசாக இல்லை. அப்படி எந்த மாற்றத்தையும் இந்த அரசு தரவில்லை. அந்த 717 மதுக்கடைகள் விற்பனை, அந்த மது விற்பனை கடைகள், டாஸ்மாக் கடையில் மூடிட்டதா சொல்கிறாங்க. எதிர்கட்சிகள் எழுந்துச்சு பேசும்பொழுது அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை, அவர் சம்மந்தப்பட்ட துறை அமைச்சர் எழுந்துச்சு பேசும்பொழுது அந்த கடை என்னோட நாங்கள் வெளியிட்டோம், நீ ஒரு எம்எல்ஏவை இருந்து இது கூட கவனிக்கல, தெரியாமல் இருக்கிறீங்க அப்படிங்கிறாரு. இங்கே பாமக எம்எல்ஏ அவர் எழுந்துச்சு என்ன சொல்கிறாரு, ஒரு சில பள்ளிக்கூடங்கள் சொல்கிறாரு, இது பக்கத்தில் இருக்குது, ஒரு பேருந்து நிலையம் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு ஒரு குறிப்பிட்டு அந்த இடத்த பேரெல்லாம் சொல்லி குறிப்பிடுறாரு. அவங்க வெளியிட்டுட்டோங்கிறாங்க, இவங்க அந்த மாதிரி இல்லைங்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இன்னொரு கேள்வியும் அதில் வருது. அவங்க ஒரு உறுப்பினருக்கு எழுப்புறாரு, குறைச்சிட்டோன்னு சொல்கிறீங்க கடையை, ஆனால் நீதித்துறை செயலாளர் டாஸ்மார்க்கில் அடுத்த வருஷம் இத்தனை கோடி வரும் அப்படின்னு சொல்கிறாரு, எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இது என்ன இது அப்படின்னு கேட்குறாங்க. கடைகளை குறைத்து கூடுதல் குடிமகன்களை உருவாக்குகிற வெற்றி தமிழ்நாடு திட்டம்னு இந்த திட்டத்துக்கு பேர் வச்சிட வேண்டியதான். அதை தாண்டி வேற என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? இப்போ ஆன்லைனில் வேற வந்துருச்சு, ஆன்லைனில் பதிவு பண்ணுற மாதிரி. இல்லை சார், பொய்யை மட்டுமே மூலதனமாக கொண்டு ஒரு அரசு இயங்க முடியும்னா அது இந்த விஜய் தலைமையிலான தாவேக அரசு தான். நீங்க சொன்னீங்க இல்லையா, பாமகவினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் இடத்த அட்ரஸோட சொல்றாரு, லொகேஷனோட சொல்றாரு அப்படின்னு சொல்லி. இது மாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்கு. ஒரு 20 நாட்களுக்கு முன்பாக ஒரு செய்தி என்ன அப்படின்னா, சென்னையில இவர்கள் சொன்ன ஒரு கடை மூடப்பட்டதாக ஒரு விளம்பரம் ஒண்ணு சமூக வலைதளத்துல வெளியாகுது. அங்க இருக்கிறவங்கள்ட்ட விசாரிச்சா அப்படி ஒரு கடையே அங்க இதுவரைக்கும் இல்லைன்றாங்க. டாஸ்மாக் கடை மூடப்பட்டதாக இவங்க ஒரு செய்தியை சொல்லி ஒரு இடத்த காட்டுறாங்க, இங்க பாருங்க இங்க இருந்த டாஸ்மாக் கடையை அப்புறப்படுத்தியாச்சுன்னு காட்டுறாங்க. ஆனா அங்க இருக்கிற பொதுமக்கள் என்ன சொல்றாங்க, பக்கத்து கடைக்காரர்கள் என்ன சொல்றாங்க, இங்க டாஸ்மாக் எல்லாம் இல்லைங்க, இங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு, இதை யாரோ வீடியோ எடுத்து போட்டாங்க, இங்க டாஸ்மாக் இல்லைன்றாங்க. அப்ப இந்த அரசு எப்படிப்பட்ட அரசாக இருக்கிறது என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இப்ப பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் ஆதாரபூர்வமாக சொல்றாரு, இதற்கு இந்த அரசிடம் ஏதாவது பதில் இருக்கிறதான்னு கேட்டா எந்த பதிலையும் இந்த அரசு சொல்லாது, அதுக்கும் மடைமாற்றுகிற வேலையைத்தான் செய்யும். உண்மையிலேயே இந்த அரசுக்கு அக்கறை இருக்குமே ஆனால் இந்த அரசு எந்தெந்த இடங்களில் இருக்கிற கடையை இதுவரை மூடி இருக்கிறது என்கிற பட்டியலை வெளியிடணும். நீங்க பஸ் ஸ்டாண்டு விளம்பரம் வச்சிருக்கிறாங்க, இந்த மதுக்கடைகள் மூடுனத பெருசா பேசி முதலமைச்சர் சிரிக்கிற மாதிரியான படங்களை வச்சு வெற்றி தமிழ்நாடுன்னு போட்டு வச்சிருக்கிறாங்க இல்லையா. எந்த இடத்தில் எத்தனா நம்பர் கடையை மூடிட்டீங்க? அந்த கடைகளுக்கு, டாஸ்மாக் கடைகளுக்கு நம்பர் இருக்குல்ல சார், எத்தனா நம்பர் கடையை எந்த இடத்துல மூடிட்டீங்க? நீங்க சொல்ற எண்ணிக்கை இந்த 917 கடையா? அந்த 717 கடை, மொத்தம் 717. சரி, 717 700ன்னு வச்சுக்கோங்க. ஏன் 717? 700 கடை இந்தந்த இடங்களில் இருந்த கடையை நாங்கள் மூடிவிட்டோம், பட்டியலை வெளியிட்டுங்க. அது வெளியிட்டாச்சுங்கிறாரு, வெளியிட்டாச்சு, வெளியில வந்துருச்சு, நீங்க உங்க கவனத்துக்கு வரல, அதுக்கு என்ன பண்றது? அதுதானே இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் கேட்கிறாரு. நீங்க சொல்லி இருக்கிற அந்த அட்ரஸ்ல அந்த கடை இருக்குன்னு சொல்லிருக்காரு. இப்ப இதுக்கு என்ன பதில்? இதுக்கு என்ன சார் பதில் சொல்றீங்க நீங்க? அப்ப நீங்க குறிப்பிட்டு இருக்கிற அந்த கடை மூடப்பட்டதாக சொன்ன செய்தி பொய்யின்னு ஆயிடுச்சா? ஏற்கனவே 20 நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் காணொலி வெளியானது பொய்யின்னு ஆயிடுச்சா? அப்ப எத்தனை கடைகளை உண்மையிலேயே நீங்கள் மூடினீங்களோ அந்த பட்டியலை வெளியிடுங்க. ஏன் பொய்யான பட்டியலை வெளியிடுறீங்க? மூடுனீங்களா மூடலையா? அதையாவது சொல்லுங்க. இந்த நாட்டு மக்களை ஏமாற்றுகிற வேலையை செய்யக்கூடாது. ஒரு பக்கம் பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடினாரு விஜய். அன்றைக்கு வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தான், முதலமைச்சர் இல்ல. இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிட்டாரு. பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிறத இன்னைக்கு குறைச்சிட்டாங்களா? வாங்க நம்ம நக்கீரனோட சேர்ந்து போய் ஒவ்வொரு டாஸ்மாக் பார்லயும் மைக்க நீட்டுவோம், அங்க இருக்கக்கூடிய குடிமகன்கள்ட்ட கேட்போம். இல்லைன்னா வாங்க நம்ம டெஸ்ட் பண்ணிடுவோம், நம்மளே போய் ஒரு பாட்டில வாங்கி பார்த்துருவோம். தயாரா? இந்த அரசு தயாரா இருக்கா அதை எதிர்கொள்றதுக்கு? என்ன சார் பேசுறீங்க நீங்க? நான் தான் சொல்றேனே, ஆட்சி மாறி இருக்கிறதே தவிர நடைமுறைகள் எந்த வகையிலும் மாறல. இன்னும் மோசமான நடைமுறைகள் போயிருக்கு. அதான் ரொம்ப முக்கியம். திமுக அதிமுக ஆட்சியில் பின்பற்றப்பட்ட நடைமுறையை விட ஒரு மோசமான அணுகுமுறை இப்போது மெல்ல மெல்ல வந்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த அரசு முழுக்க ஜமுகாலத்தில் வடிகட்டிய பொய்யை மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்கிற அரசாக வெளிப்படுது. திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர் மேடையில் பேசும்பொழுது முதல் தாக்கி பேசினார் சொல்லிட்டு வழக்கு போடப்பட்டு சிறையில் இருந்து இப்போ ஜாமீனில் வெளியில் வந்திருக்கிறாரு.
இன்னைக்கு சட்டப்பேரவை நிகழ்வுலையும் பங்கேற்றார். இறுதியாக அவர் தான் பேசினார். பட்ஜெட் குறித்துலாம் பேசினார். எப்படி இருக்குது பட்ஜெட்டு, நான் ஒப்பிட்டு பார்த்தேன், திமுக ஆட்சிக்கும் இப்போ இருக்கிற பட்ஜெட்டும் ஒப்பிட்டு பார்த்தேன், எல்லாம் நிறைய விஷயம் பேசினார். அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அமைச்சர்கள் சொல்லியிருக்காங்க. சபாநாயகரும் வெளியில் இந்த மாதிரி அவர் பேசியிருக்கிறார், முதல்வரை என்னென்ன பேசினார் அப்படின்னு ஒரு சில பகுதியில் சொல்கிறது சொல்லி அவங்க அவையிலே படித்து காமிக்கிறார். அப்புறம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இதற்கிடையில் வேலு முன்னாள் அமைச்சர் அவர் எழுந்திரிச்சு ஒரு பிரச்சனைக்கு 2 இடத்துல வழக்கா, 2 இடத்துல தண்டனை பெற முடியுமா? இது அவருக்கு வெளியில் பேசியிருக்கிறாரு. காவல்துறை வழக்கு பதிவு பண்ணியிருக்கு. அப்புறம் நீதிமன்றத்துக்கு போனாங்க, சிறையிலும் இருந்திருக்கிறாரு. அவர் இப்போ வெளில வந்திருக்கிறாரு. வழக்கு நடந்துகிட்ருக்கு. பொதுவாக அந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்களோ, நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதை அவர் கேட்க போகிறாரு. தண்டனை கொடுத்தா அது ஏற்க போகிறாரு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எடுத்துக்கக்கூடாதுங்கிறத வலியுறுத்துறார். ஒரு பிரச்சனைக்கு 2 வழக்கு தேவையா அப்படிங்கிற கேள்வி அவர் எழுப்புறார். நீங்கள் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படிங்கிறாரு. அவரும் மார்க்கண்டேயனும் என்ன சொல்கிறாரு, கதவுகள் அடைக்கப்பட்டா அப்படிங்கிறலாம் பேசுனதுனால ஒரு இதில் நான் பேசிட்டேன், அதை மறந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அமர்ந்துட்டார். ரொம்ப சிறப்பான ஒரு உரையை இன்றைக்கு சட்டப்பேரவை உறுப்பினர் மார்க்கண்டேயன் தந்தார். தான் எந்த பகுதியிலிருந்து வந்திருக்கிறேன், கரிசல் காட்டில் எப்படியெல்லாம் வாழ்க்கை முறை இருக்கிறது, வீரபாண்டிய கட்டபொம்மன் இடத்துல வீரன் சுந்தரலிங்கம் எப்படி தன்னையே மாய்த்து கொண்டு கருவியாக்கி கொண்டு இந்த சுதந்திரத்துக்காக போராடினார் என்பதையெல்லாம் அவர் சொன்னார். எனவே உணர்ச்சி மேலிட என்னுடைய மண்ணுக்கே உரித்தான அந்த மொழி நடையில் நான் முதலமைச்சர் பேசியதற்கு பதில் சொன்னேனே தவிர காயப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கம் எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அவர் ஒரு முக்கியமான செய்தியை இன்னைக்கு சொன்னார். என்னை சந்தித்த சிறையிலே எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினும் இந்த தனித்த வார்த்தைகளை பேசியிருக்க கூடாது என்று சொன்னார். நான் விடுதலையாகி வெளியில் வந்ததற்கு பிறகு எங்களுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிற போது அவரும் இதை பேசியிருக்க வேண்டாம் மார்க்கண்டேயன் என்றுதான் சொன்னார். எங்கள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவர்கள் என்னை சந்தித்த போதும் இதை தவிர்த்திருக்க வேண்டும் என்றுதான் சொன்னார். என்னை பக்குவப்படுத்துகிறார்கள் சொன்னார். அண்ணன் ஏவாவேலு கேட்ட விஷயத்துக்கு இப்ப நான் வர்றேன். நீங்கள் முதலமைச்சர் பேசினார், அதற்கு எதிர்வினையாற்றினார் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன். வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தாகிவிட்டது. அவர் இப்போது பிணையிலே வெளியிலே வந்திருக்கிறார். இவர் பேசியது சரியா, அது தண்டனைக்குரிய குற்றமா இல்லையா என்பதை நீதிமன்றம் முடிவு செய்யுமா இல்லையா? அப்ப நீதிமன்றம் முடிவு செய்வதற்கு முன்பாக இங்கே ஒரு பிரச்சனையை கொண்டு நீங்கள் சபாநாயகரிடத்திலே பேரவைத் தலைவரிடத்திலே முறையிட்டு பேரவைத் தலைவர் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி தருவாரேயானால் அப்ப நீதிமன்றத்தினுடைய வழக்கை ரத்து செஞ்சிருவீங்களா? அல்லது நீதிமன்றத்தினுடைய வழக்கு நிலுவையில இருக்கிற போது நீங்கள் சட்டப்பேரவை அது உரிமை மீறல் குழுவா அந்த ஒரு குழு சட்டப்பேரவைக்குள் பேசியதற்கு மட்டும்தான் சட்டப்பேரவையினுடைய தலைவர் நடவடிக்கை எடுக்க முடியும். ரோட்ல போய் பேசுறது சட்டப்பேரவை தலைவர் நடவடிக்கை எடுப்பாரா? எனக்கு சட்ட விதியே முதல்ல புரியல. நடவடிக்கை எடுக்கப்படும் அவர் சொல்லல. அந்த குழு இருக்குல்ல, உரிமை மீறல் குழுவா என்ன, அதுல அவர் என்ன மார்க்கெட்டிங் என்ன விளக்கம் அளிக்கிறாரு, அந்த குழு என்ன முடிவு எடுக்குது, அதுக்கப்புறம் நான் முடிவு எடுப்பேங்கிறாரு. நான் என்ன கேட்கிறேன், நீங்க சட்டப்பேரவையில விசாரிக்கவே வேண்டியில்லைன்றாங்க. நீங்க உரிமை மீறல் குழுவுக்கு அனுப்புறேன், உரிமை மீறல் குழு விசாரிக்கும் சார். உரிமை மீறல் குழுவுக்கே நீங்க அனுப்ப தேவையில்லை சார். அதை நீதிமன்றம் முடிவு செய்யட்டும் சார். அதன் பிறகு நீங்க உரிமை மீறல் பிரச்சனையா கொண்டு வாங்க சார். அதை நீதிமன்றத்துல வழக்கு நிலுவையில் இருக்கும் போதே ஒரு பேரலல் கவர்னன்ஸ் சார். நீங்க ஜுடிஷியரி ஸ்ட்ரக்சரா சட்டப்பேரவைன்றது? நீங்க எப்படி விசாரிக்க முடியும்? வழக்கு நிலுவையில இருக்கு சார், நீதிமன்றத்துல இருக்கு சார் கேஸ். அவர் ஜெயிலுக்கு போயிட்டு பிணையில வந்திருக்காரு சார். சரி சார், நான் இப்படி வர்றேன் சார், யதார்த்தமாவே பேசுவோம். ஒரு ஜுடிஷியரியை பேரலா சட்டப்பேரவையினுடைய தலைவர் ரன் பண்ண முடியும்னா இப்ப சட்டப்பேரவை தலைவருக்கு நம்ம ஒரு கோரிக்கை வைப்போம். எதற்காக மார்க்கண்டேயன் பேசினாரு? எதிர்கட்சிகள் வெளியில போகாம வெளிநடப்பு செய்ய விடாம கதவெல்லாம் இழுத்து பூட்டிட்டு தான் சட்டப்பேரவை நடத்துவேன்னு முதலமைச்சர் பேசினாரு. முதலமைச்சர் பேசுனது சரியா? எதிர்கட்சிகளை வெளிநடப்பு செய்ய விடாம அவர்களுடைய ஜனநாயக குரல்களையே நசுக்கிடுவேன்னு சொல்றாரு சார். அவரு முதலமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தானே. அவர் ஒன்னும் ஹிட்லர் இல்லையே, அவர் ஒன்னும் வானத்திலிருந்து குதித்து வந்தவர் இல்லையே, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தானே. எதிர்கட்சிகள் வெளிநடப்பு செய்வதுங்கிறது ஜனநாயக மரபா இல்லையா சார்? அது என்ன தப்பா? இதுவரைக்கும் யாருமே செய்யாத கொலைபாதக செயலா? தடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கையா? இல்ல. ஒரு ஜனநாயக ரீதியான போராட்டத்தை நான் ஒடுக்குவேன் என்று எதிர்கட்சிகளினுடைய குரலை நசுக்குகிற வேலையை ஒரு முதலமைச்சர் இந்த நாட்டு மக்கள் இடத்துல பட்டவர்த்தனமா பேசினாரா சார்? அதுக்கு நடவடிக்கை இல்லையா சார்? அதுக்காக நீங்க உரிமை மீறல் குழுவுக்கு அனுப்ப மாட்டீங்களா? அனுப்புங்க. இதாவது வழக்கு பதிவு செஞ்சாச்சு, அது இன்னும் வழக்கு பதிவு பண்ணல. அனுப்புங்க விஜயினுடைய கேஸ. உரிமை மீறல் குழு விசாரிங்க, கூப்பிடுங்க விஜய.
ஏன் பேசினார்னு கேளுங்க முதலமைச்சர். எப்படி சார் சொல்லலாம் நீங்க? எதிர்கட்சிகளுக்கு எதிர்கட்சிகளுடைய குரலை வலிமையாக பதிவு செய்கிற உரிமையை சட்டப்பேரவையினுடைய சட்ட விதி அவர்களுக்கு கொடுத்திருக்கா இல்லையா? இதுவரைக்கும் எல்லா ஆட்சியும் செய்திருக்கிறாங்களா இல்லையா? அப்ப நீங்க எப்படி முதலமைச்சர் குரலை நசுக்கிறேன்னு சொல்ல முடியும்? அதை எப்படி சவாலா விடுக்கிறீங்க? பூட்டிடுவேன்றீங்க நீங்க? சட்டப்பேரவையை பூட்டிடுவீங்களா நீங்க? எதிர்கட்சிகள் வெளிநடப்பு செய்ய விடாம நீங்க என்ன காட்டாட்சி தர்பாரை கட்டவிழ்த்து விடுறீங்களா நீங்க? அப்ப இது குறித்து விசாரிங்க. ஏன் அது குறித்து விசாரிக்க மாட்டேன்றீங்க? யார் ஒருவர் வினையாற்றினாரோ அவருக்கு விசாரணை கிடையாது, அவர் பாதுகாக்கப்படுவார் அதிகாரத்தின் பொருட்டு. எதிர்வினை ஆற்றியவர் மீது விசாரணை. என்ன சார் நியாயம் அது? சட்டப்பேரவை எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்குமா இல்ல ஆளுங்கட்சியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு மட்டும்தானா? பேரவைத் தலைவர் யாருக்காக இயங்குறாரு? இதெல்லாம் ரொம்ப தவறான முன்னுதாரணம். இதை அமைச்சர்கள் பேசியதும் தவறு. இதை நாங்கள் உரிமை குழுவுக்கு அனுப்பி வைக்கிறோம் என்று பேரவைத் தலைவர் சொன்னதும் தவறு. பார்ப்போம் திமுக என்ன செய்யுதுன்றத. இது மேலதான் திமுக அதற்குண்டான பணியை செய்ய இன்னைக்கு சொல்லிட்டார்ல எதிர்ப்ப ஏவாவேலு. இதோடு நின்றுமா? இதற்கு அடுத்த பிரச்சனை என்பதும் இருக்கிறது. உரிமை மீறல் குழுவுக்கு நீங்க அனுப்புங்க, மார்க்கண்டேயனை கூப்பிடுங்க. அப்ப தெரியும்ல திமுக என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு. இப்படித்தானே உதயநிதி ஸ்டாலினை கைது செய்வதாக சொல்லி குட்டு வாங்கி கொண்டு வந்தீர்கள். இனி அடுத்து என்ன நடக்கிறது என்பதை பொறுத்து இருந்து பாருங்கள். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.